சிம்ம ராசி அன்பர்களே, மீன ராசியில் சனி பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் நிகழ இருக்குதுங்க. இந்த பெயர்ச்சி மார்ச் 29, 2025 அன்று நிகழ இருக்குதுங்க. சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்கிறாருங்க. இந்த பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அவ்வளவு அனுகூலமானதாக இருக்காதுங்க. அதனால் அதிக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீங்க. உங்கள் முயற்சிகளில் நீங்கள் சில தடைகள் மற்றும் தாமதங்களை கூட சந்திக்கலாங்க. முயற்சிகளுக்கான பலன் உடனுக்குடன் கிடைக்காதுங்க. சனி படிப்பினையை தரக்கூடியது. நியாயமான ஆசிரியர் சனி பாதகம் தரும் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் சரியான பாதையை தேர்வு செய்யணுங்க. குறுக்கு வழிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லை அப்படின்னா பின்விளைவுகள் ரொம்ப சந்திக்கலாங்க. தியானம் மற்றும் பிரார்த்தனை எதிர்மறையை நீக்குங்க, நேர்மறையை அதிகரிக்குங்க. எனவே அமைதியையும் கொண்டு வருங்க. அதனால் பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்க. உத்தியோகத்தை பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களை சந்திக்க நேரிடலாங்க. பணியிடத்தில் சில சவால்களையும் சந்திக்க நேரலாம். நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் திறமையுடனும் பணியாற்றினாலும் கூட உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்காமல் போகலாங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் இருங்க. உங்களுக்கு அளிக்கும் பணியை குறித்து காலத்திற்குள்ளே முடித்து கொடுங்க. திட்டமிட்டு பணிகளை முடிச்சு கொடுங்க. பதவி உயர்வுகள் உங்களுக்கு தாமதமாகலாங்க. ஆனால் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேணாம். முயற்சி எடுத்து நிலையான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் சந்திக்கும் சவால்கள் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளாக மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். காதல் உறவு மற்றும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இந்த சூழ்நிலையில் அனுசரித்து செயல்படுங்க. உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க. அதை பெருசுப்படுத்தாதீங்க. இந்த உறவை சீர்குலைக்கலாங்க. எனவே நிதானமாக செயல்படுங்க. பொறுமையுடன் செயல்படுங்க. உங்கள் முடிவில் கவனம் தேவைங்க. திருமணத்துக்கு காத்திருப்பவங்கள இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் அவங்களோட துணையை தேடக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாங்க. உங்கள் இலக்குகளை அடைய வெளிப்படையாக இருப்பது அவசியங்க. கண்மூடித்தனமாக நம்புறது அப்படிங்கிறது ஏமாற்றத்துக்கு தாங்க வழிவகுக்கும். அதனால் உறவை அமைச்சு கொள்ளும் முன்னாடி நல்லா ஆராய்ந்து முடிவெடுங்க. நெகிழ்வுத்தன்மையாக பேணுங்க. மற்றவங்களுக்கு சிறந்த புரிதலுக்கான இடத்தை கொடுங்க. உங்களுடைய அன்புக்குரியவர்கள்ட்ட பிணைப்பை ஏற்படுத்துங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, திருமணமான தம்பதிகள் தற்காலிகமான சவால்களை சந்திக்க நேரிடலாங்க. நீங்கள் நினைக்கிறது போல திட்டமிடுறது போல எந்த விஷயமும் நடக்காமல் போகலாங்க. இருந்தாலும் பொறுமையாக செயல்படுங்க. கருத்து வேறுபாடுகளை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. பரஸ்பரம் தேவைங்க. நல்லா அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறது இல்லைங்க. அதனால் விட்டு கொடுத்து போங்க. சமரச மனப்பான்மை உறவில் மோதல்களை தடுக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் உதவுங்க. வதந்தி மற்றும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துருங்க. அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கை துணையினுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பாருங்கள். அவங்களோட உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுங்க. உங்களோட நிதிநிலையை பொறுத்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா, செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும். அதனால செலவு கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்குங்க. சேமிப்புக்கு முன்னுரிமை கொடுங்க. எந்த ஒரு முதலீட்டுக்குமே முழுமையான ஆராய்ச்சி தேவைங்க. மேலும் அதை ஆராய்ஞ்சு அது உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்யுங்க. அவசரப்பட வேணாம். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வர்த்தக நடவடிக்கையில் பெரிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி நல்ல ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் முதலீடு செய்யுங்க. லாபம் கிடைக்காம போகலாம். அதனால் பார்த்து முயற்சி ஏற்படுங்க. நிதியுதவி வழங்குவதை தவிருங்க. நீங்கள் தடைகளை சந்திக்க நேரலாம். பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. உங்களுடைய நீண்ட கால பொருளாதார நலனுக்காக முன்னுரிமை கொடுங்க. உங்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சம்
பின்னதாங்க இருக்கும். மாணவர்களை பொறுத்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. அர்ப்பணிப்பு உணர்வோட படிப்பாங்க. மாணவர்கள் சிறப்பாக படித்து தங்கள் கனவுகளை நனவாக்கி கொள்ள இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. இது தற்காலிகமானது தான் அப்படின்ட்டு நீங்கள் அலட்சியமாக இருக்க வேணாம். உங்கள் இலக்குகளை நோக்கி பயணம் செய்யுங்க. வெளிநாட்டில் தங்களோட படிப்பை தொடர விரும்புவோராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது நல்ல ஆண்டாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் தங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம சிறப்பாக செயல்பட முடியுங்க. அதனால ஆரோக்கியத்தில் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். வேலைன்னு வேலைன்னே இருக்காமல் ஓய்வுக்கும் நேரம் ஒதுக்குங்க. முறையான உணவை உட்கொள்கிறது ரொம்ப அவசியங்க. வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க. விபத்துக்களை தவிர்க்க அவசரமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்க. சிறிய காயங்கள் கூட மெதுவாக குணமடையுங்க. மேலும் நீங்கள் முழுமையாக குணமடைய நீண்ட நேரம் ஆகலாங்க. யோகா அல்லது தியானம் போன்ற செயல்பாடுகள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. இது வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவியாக இருக்குங்க. அதனால யோகா மேற்கொள்ளுங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகரை போய் தரிசனம் செஞ்சு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்குங்க.